පළවෙනි පාඩම මම බලන්නේ බැටළුවෙක් ඉන්දිරෙක් වන්නේ කවදාද කෙසේද? நாங்கள் இன்றைக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு மேய்ப்பன் மன்னிக்கவும் ஒரு செம்மறி எவ்வாறு மேய்ப்பனாக மாறுவது. මාක් 3:13 කියනවා යේසුස් වහන්සේ තමන් කැමති වූවන් තමන් ළඟට කැඳවාගත් සේක උන්වහන්සේ සමග ඉන්න පිණිස. மார்க்கு 3:13-14 சொல்லப்படுது, தேவன் தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்திலே வரவழைத்து அவர்கள் தம்மோடு இருக்கவும் என்று அந்த வேத வசனத்திலே சொல்லப்படுகிறது. ඉතින් එහෙම යේසුස් වහන්සේ එක්ක ඉන්න අල ගැහුවම ඒගොල්ලෝ ඉබේම එකිනෙකා එක්ක ඉන්නත් සිද්ධ වුණා. அவர் இயேசு கிறிஸ்து அவ்வர்ணமாக அவர்களை அழைக்கிற பொழுது அவர்கள் இயல்பாகவே ஒருவரோடு ஒருவரும் இணைந்திருக்க முற்பட்டார்கள். එතකොට අපි දන්නවා යේසුස් වහන්සේ සීමොන්ට කිව්වා එයාගේ නම මීට පස්සේ ගලක්ක කියලා, பேத்ருஸ் කියලා. அப்பொழுது ஆண்டவர் அதுக்கு பின்பதாக பேதுருவை பார்த்து சொன்னார், நீ பெட்ரோஸா இருக்கிறாய், நீ கல்லாய் இருக்கிறாய் என்று சொன்னார். හැබැයි කිව්වේ පොඩි ගලක් කියලා. அப்படி சொல்லப்பட்டதோட அர்த்தம் நீ ஒரு சிறிய கல் அப்படின்னு தான். ලොකු ගලකට කියන්නේ பெட்ரா. பெரிய கல் என்றால் அது பெட்ரா. ඉතින් එතකොට මට හිතනවා පේත්‍රුස්ට ඒක එච්චර ඇල්ලුවේ නැහැ. මොකද එයා හිතන්නේ එයා තමයි ගලීලේ මුහුදේ ඉන්න ලොකුම ගල. பேதுருக்கு அது அவ்வளவு பிடிக்கவில்லை என்றால் அவர் நினைத்தது கலீலியா நாட்டில் இருக்கிற பெரிய பர்வதம் அல்லது பெரிய மலை அவர்தான் என்று சொல்லி நினைத்தார். එතකොට යේසුස් වහන්සේ එක්ක ඉන්න කැඳෙව්වම ඒගොල්ලන්ට ඒකේ ඒගොල්ලෝ හිතුවේ නැති පැත්තක් තිබුණා. එකිනෙකා එක්ක ඉන්නත් සිද්ධ වුණා ඉබේම. அவர்கள் இயேசு அழைக்கிற பொழுது இயேசுவோடு இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதோடு கூட அதோடு கூட ஒருவரோடு ஒருவர் இருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. அவர்கள் அது எதிர்பாராத விதமாய் நடந்தது. එතකොට පේත්‍රුස්ට වඩා ගොඩක් පොහොසත් යොහන් සහ යාකෝබ්ගේ තාත්තා. பேதுரை பார்க்கலும் யோவான் யாக்கோபு அவர்களுடைய பெற்றோர்கள் அவருடைய தகப்பனரெல்லாம் அங்க அவர்கள் கொஞ்சம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தார்கள். මොකද පේත්‍රුස් තනියම තමයි දැල දැම්මේ. මාළු ගොඩක් අහුනාම පේත්‍රුස්ට ඒක ඇද ගන්න තරම් බැරි වුණා. பேதுரு தனியாக தான் வலையை வீசினார். மீன்கள் நிரம்பின பொழுது அதை அவரால் இழுத்துக்கொள்ள கூட முடியாமல் போன நிலை ஏற்பட்டது. හැබැයි යොහන් සහ යාකෝබ් වැඩ කරේ ගොඩක් කුලියට ගත්ත වැඩකාරයොත් එක්ක. ඒකෙන් අපි දන්නවා ඒගොල්ලෝ ගොඩක් පොසත් කියලා. யோவான் யாக்கோபு என்பவர்கள் அவர்கள் அங்கே வேலைக்கு ஆட்களை அமர்த்திதான் வேலை செய்தார்கள். எனவே வேலைக்கு அமர்த்தி ஆட்களை கூலிக்கு அமர்த்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் வசதி வாய்ப்புள்ளவர்களா இருந்தார்கள். ඒ විතරක් නෙමෙයි අපි දන්නවා ඒගොල්ලන්ගේ තාත්තා යෙරුසලමේ උත්තම පූජකයාගේ ගෙදර දන්නවා. මොකද ඒගොල්ලෝ යේසුස් වහන්සේව විභාග කරන දවසේ ඒගොල්ලෝ යෙරුසලමට ගිහිල්ලා ඇතුළට යන්න අවසර ගත්තා. යොහන්ටයි යාකෝබ්ටයි එච්චර පුළුවන්කමක් තිබුණා යෙරුසලමේ ලොකුම තැනකටත් යන්න තරම්. யோவான் யாக்கோபுக்கு அங்கே வசதி வாய்ப்பு இருந்தால் மாத்திரமல்ல, அவர்கள் அங்கே எருசலேமிலே இயேசுவை விசாரிக்க முற்படுகிற பொழுது அந்த பிரதான ஆசிரியர்களால் அவர் விசாரிக்கிற பொழுது அந்த இடத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அங்கே அனுமதியும் இருந்தது. அந்த அளவுக்கு அவர்கள் பிரபலியம் அடைந்தவர்களா இருந்தார்கள். ඉතින් ඒක තවත් අපිට තේරෙනවා ඒ අන්තිම සතියේ මිසිස් සෙබඩි යොහන්ගේ යාකෝබ්ගේ අම්මා ඇවිල්ලා කිව්වා මගේ පුතාටලා දෙන්නට ඔයාගේ දකුණු පැත්තත් මම පැත්තත් දෙන්න කියලා. எனவே இறுதி வேளையிலே யோவான் யாக்கோபுடைய தாயார் வந்து இயேசு கிறிஸ்துவிடத்துல வேண்டிக் கொண்டார், உமது வலது புறத்திலும் இடது புறத்திலும் என்னுடைய பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று. ඒගොල්ලෝ අවුරුදු 3මාරක් යේසුස් වහන්සේ එක්ක ඉන්නකොට වෙනස් වුණා තමයි. හැබැයි මේ අම්මා ඒ දෙන්න එක්ක ඒ දෙන්න වෙනුවෙන් අහපු කාරණාව. எனவே அவர்கள் 3 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து அவர்கள் மாற்றமடைந்தது உண்மை.
ஆனால் இவர்களுடைய பெற்றோர் அங்கே இயேசுவிடத்தில் வேண்டிக் கொண்டதுதான் இந்த விடயம். එතකොට මතෙව් 20 මේ සිද්ධිය කියනවා මතෙව් 20:24 අනිත් අය ඒගොල්ලෝ එක්ක තරහ වුණා මේක ඇහුවා කියලා. எனவே மத்தேயு 20, 21, 22 சொல்லப்படுகிறது. இவர்களிடத்திலே இந்த கேள்வி தாயார் கேட்டபொழுது இவர்கள் மீது மற்றவர்கள் கோபம் அடைந்தார்கள் என்று. එතකොට යේසුස් වහන්සේ කිව්වා මතෙව් 20:28 මාවේ සේවය ලබන්න නොව සේවය කරන්නටය මාගේ ජීවිතය මිදීමේ මිලයක් ලෙස පූජා කරන්නටය මාගේ සේවය ලෝකේ ගෞරවය මෙන් නොවේය ලෝකේ ගෞරවය සොයන්නෝ සේවය ලබති මම සේවය කරනවා කියලා. ඒ වගේම කිව්වා මට බෞතිස්ම වෙන්න බෞතිස්මයක් තිබේ බොන්න කුසලානයක් තිබේ ඕගොල්ලන්ට පුළුවන් ද එකෙන් බොන්න කියලා. ඒගොල්ලෝ කිව්වා පුළුවන් කියලා කොස්ට් එක සෙස් කරන්නේ නැතුව මිල ගණන් කරන්නේ නැතුව. எனவே இயேசு கிறிஸ்து மத்தேயு 20, 28 அவர் சொல்லுகிறார், நான் ஊழியம் கொல்ல வராமல் ஊழியம் செய்ய வந்தேன் என்று சொல்லி. எனவே இயேசு இதற்காக ஒரு கிரயம் அர்ப்பணிப்பு இருக்கிறது. நீங்கள் நான் குடிக்கும் பாத்திரத்திலே நீங்கள் குடிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார். எனவே அவர்கள் சீசர்கள் அதனுடைய விலை கிரயத்தை எண்ணி பார்க்காமல் அவர்கள் ஆம் என்று சொல்லி அதுக்கு பதில் சொல்லுகிறார்கள். ඉතින් හැබැයි අපි දන්නවා ඒගොල්ලෝ යම් ප්‍රමාණයක් වෙනස් වුණා කියලා. මොකද යේසුස් වහන්සේ යාකෝබ් සහ යොහන්ට කිව්වේ ගර්ජනාවේ පුත්‍රයෝ කියලා. எனவே அவர்கள் மாற்றமடைந்தவர்களாய்தான் இருந்தார்கள் ஓரளவேனும். ஏனென்றால் அவர்கள் கெட்சிக்கிற பிள்ளைகள் என்று சொல்லிதான் அவர்களை யாக்கோப் யோவானுக்கு மற்றவர்கள் அவர்களை அறிமுகப்படுத்தினது அப்படித்தான். මොකද ලූක් 9:52 කියනවා ඒගොල්ලෝ සමාරිය හරහා යනකොට ඒ නගර යේසුස් වහන්සේව පිළිගත්තේ නැහැ කියලා ඒගොල්ලෝ ඇහුවා ස්වර්ගයෙන් ගිනි බස්සන්නද මේගොල්ලන් ෆයර් අප් කරන්න කියලා. எனவே மத்தேயு 9:52 மன்னிக்கும் லூக் 9:52 அவர்கள் எருசலேம் வழியாய் போகிற பொழுது அவர்களுக்கு அவர் சொல்கிறார், வானத்திலிருந்து அக்கினியை இறங்கட்டுமா என்று நான் அறிவிக்கட்டா. ஏனென்றால் அந்த அளவுக்கு இதிலே அங்கே அந்த அவர்களுக்கு அக்கினி அபிஷேகம் அவசியமா இருக்கிறது என்று. එතකොට යේසුස් වහන්සේ ඒගොල්ලන්ට කිව්වා ඔබලා මං කොයි ආත්මකින්දයි ඔබලා දන්න you do not know of what spirit you are කියලා. ඔබ අයිති ආත්මය මොකද්ද කියලා ඔයගොල්ලෝ දන්නේ නැහැ කියලා. அப்பொழுது அவர் இன்னொரு கேள்வியை சொன்னார், நீங்கள் எந்த ஆவிக்கு உட்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அதை கூட நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டது. එච්චර ගර්ජනාවේ පුත්‍රයෝ කියපු දෙන්නගෙන් යොහන්ට පස්සේ කිව්වේ beloved disciple කියලා ප්‍රේමවන්ත ගෝලයක් කියලා. கெர்ச்சிக்கிற சிங்கம் என்று அவர்களுக்கு கெர்ச்சிக்கிற சத்தத்தை உடையவர்கள் என்று சொன்னாலும், ஆனால் இறுதியிலே யோவானை பார்த்து அவர் சொல்கிறார், இவரின் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சமீபமானவன் என்று சொல்லி யோவானை பார்த்து சொல்லப்படுகிறது. අපි දන්නවා යේසුස් වහන්සේ කුරුසිපත් වෙනකොට ඒගොල්ලෝ ඔක්කොම වෙනස් වුණා කියලා. எங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுகிற பொழுது அவர்கள் எல்லாரும் மாற்றம் அடைந்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ඉතින් යේසුස් වහන්සේ එක්ක හිටියා මැතිව් කියලා ටැක්ස් ගෑදර කෙනෙක්. එයා රෝම අධිරාජ්‍ය වෙනුවෙන් තමයි ටැක්ස් එක කහු කරේ. அங்கே இயேசுவோடு கூட மத்தேயு ஒருவர் இருந்தார். அவர் ரோம அதிகாரத்தினுடைய அங்கே அனுமதியோடு கூட வரி வசூலிப்பவர் ஒருவர். ඒක මේ යේසුස් වහන්සේ කිව්වනේ I wanted you to be with me කියලා යේසුස් වහන්සේ කැඳවුවේ උන්වහන්සේ සමග ඉන්න කැමති වූ. උන්වහන්සේ සමග ඉන්න කැමති වූවන් උන්වහන්සේ කැඳවාගත්සේක එතකොට ඒගොල්ලන්ට සිද්ධ වුණ එකිනෙකා සමගත් ඉන්නත්. எனவே அவர் இயேசு என்ன சொன்னார் என்று சொன்னால், இன்னும் தமக்கு தம்மோடு இருக்க சித்தமுள்ளவர்களைத்தான் அவர் அழைத்தார். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்க வேண்டும், அதற்காகவும் தான் அவர் அவர்களை அழைத்துக் கொண்டார். එතකොට යේසුස් වහන්සේ සමග ඉන්න කැමති වූවන් මැතිව් රෝමන් අධිරාජ්‍යයට ටැක්ස් එකතු කරා
එතකොට අර ජොලිතයා නම් වූ සයිමන් ද සෙලට් කියන්නේ ඒ කාලේ තිබුණු විප්ලවවාදී පක්ෂයක්. අපේ දන්නවනේ ලංකාවෙත් හිටියන්නේ විප්ලවවාදී පක්ෂ. ඒ වගේ අවිගත් පක්ෂයක් ඒගොල්ලෝ. எனவே அது மாத்திரமல்ல மத்தேயு அனுமதி பெற்ற ரோம சாம்ராஜ்யத்தின் அனுமதி பெற்ற வரி வசூலிப்பனா இருப்பதோடு கூட பேதுருனே அனித்துக்கு සීමොන් ද ජොලිතයා සීමොන් නම් වූ ජොලිතයා சீமோன் என்ற உற்சாகம் உள்ளவன் என்று சொல்லி சீமோனை பற்றி பேசுகிற பொழுது அக்காலத்திலே இருந்த ஒரு விடுதலை முன்னணியை கழகத்தை சேர்ந்த ஆயுதம் தரித்த ஒரு அங்கத்தவர் தான் அங்கே சீமோனா இருந்தார். அவர் அங்கே உற்சாகம் உள்ளவன் என்று அவனை பற்றி அறிமுகப்படுத்தப்படுகிறது. ඒගොල්ලෝ හැමතිස්සෙම ඩැග එකක් අතේ තියාගෙනමයි හිටියේ. ඒගොල්ලන්ගේ ඉනිෂියේෂන් සෙරිමනි එකේදී ඒගොල්ලෝ හරි ඉලක්කෙට මෙහෙම ඩැග එක කිනිස්ස ඕන සෑහෙන දුරක් ඉලක්කෙට විසි කරන්න පුළුවන් ඉනිෂියේෂන් සෙරිමනි එකකින් තමයි ඒගොල්ලන්ව ඒ සෙලට් කියන තනතුරට බඳව ගත්තේ. அவர்கள் அந்த செலட் என்று சொல்லப்படுகிற அணியை சேர்ந்தவர்கள் அவர்கள் இடுப்பில் எப்பொழுதும் ஒரு கிறிஸ் கத்தியை வச்சிருப்பார்கள். அவர்கள் இலக்கை நோக்கி அதை எரியக்கூடியவர்கள். எனவே அவர்கள் எப்பொழுதும் அந்த ஆயுதம் தரித்தவர்களாய் தான் அந்த குழுவினர் இருப்பார்கள். ඉතින් එච්චර විප්ලවවාදීව හිටිය එක්කෙනයි මතෙව්යි දෙන්නම එකට යේසුස් වහන්සේ එක්ක කෑම කන්න ඉඳගත්තා. எனவே அப்படிப்பட்ட முற்போக்கு சிந்தை உள்ள ஒரு போர் வீரனோடு கூடயும் மத்தேயோடும் கூட இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்க அவர் ஆயத்தப்பட்டார். එතකොට අපිට පේනවා සීමොන් පේත්‍රුස් ටිකක් නාසිසිස්ට් කෙනෙක්. නාසිසිස්ට් කියන්නේ තමන්ගෙන්ම මතය හැමතිස්සෙම ඉස්මතු කරන හදයක්. அங்கே சீமோன் பேதுரு அவன் விசேஷமாக அவன் எப்பொழுதும் அங்கே தன்னுடைய சொந்த சிந்தனையை மேற்படுத்துகிற ஒரு சுயநல போக்குள்ளவனாகத்தான் இருந்தான். ඉතින් එයා දවසක් ඇවිල්ලා ඇහුවා මගේ සහෝදරයාට කී සැරයක් මං සමාව දෙන්න ඕනද 7 සැරයක් දුන්නම ඇති නේද කියලා. ஒரு முறை அவர் வந்து இயேசுவிடத்துல கேட்கிறார், என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாய் தவறு செய்யும் பட்சத்திலே நான் 7 முறை மன்னித்தால் போதுமா என்று கேட்கிறார். ඉතින් අපි දන්නවා සීමන් පේත්‍රුස්ගේ සහෝදරයා ඇන්ඩ්‍රු එයා බොහොම නිවිච්ච මිනිස්සෙක් නේද ඇන්ඩ්‍රු. எனவே சீமோன் பேதுருடைய சகோதரன் வந்து அந்திரேயா அவர் மிகவும் அமைதியுள்ள ஒரு மனுஷன். ඉතින් කොහොම නමුත් යේසුස් වහන්සේ එක්ක ගමන් කරනකොට ඒගොල්ලෝ වෙනස් වෙන්න පටන් ගත්තා. எப்படியா இருந்த போதிலும் இயேசுவோடு அவர்கள் பயணிக்கிற பொழுது அவர்கள் முற்றுமாக மாற்றமடைந்தார்கள். බැටළුවන් ඉතින් අපි බලනවා අපි මේ පටන් ගත්තේ බැටළුව කොහොමද එඳේරු වෙන්නේ කියලානේ. நாங்கள் ஆரம்பித்தது செம்மறிகள் எப்படி எப்படி மேய்ப்பராகுவது என்று குறித்துதானே. ඉතින් යේසුස් වහන්සේ අර උපමාවේදී කිව්වා බැටළුවෝ එක්කෙනෙක් නැති වුණොත් එන්දේරා 99 තියලා එක්කෙනාව හොයන්න යනවා කියලා. அந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு மேய்ப்பன் அங்கே 100 ஆடுகளை கொண்ட ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடு காணாமல் போனுங்கிற பொழுது அவன் 99 விட்டு விட்டு அந்த ஒரு ஆட்டைக்காக அவன் பின்னோக்கி கடந்து செல்கிறான் என்று. එතකොට බැටළුවෝ එන්දේරු වෙනවා කියලා අපි දන්නවා. නැති වූ බැටළුවන් සොයන්න යන එක එන්දේරගේ ගතිය. எனவே எங்களுக்கு தெரியும் அங்கே செம்மறிகள் மேய்ப்பனாவது உண்டு. ஆனாலும் காணாமல் போன செம்மறிகளை நாங்கள் தேடுதல் அவசியமாய் இருக்கிறது. ඉතින් එන්දේරගේ ක්‍රිස්තියන් මිනිස්ටර්ගේ වගකීම් නැත්තම් මිෂන් එකෙන් 50% ඇතුලේ ඉන්න අය අඩුම වශයෙන් 50% එයාගේ කාලය ශ්‍රමය උත්සාහය වැය වෙන්න ඕන මම්මුලා වූ බැටළුවෝ හොයාගෙන යන්න. எனவே எப்பொழுதும் அங்கே மேய்ப்பர்கள் காணாமல் போன வலை தவறி போனவர்களை தேடுகிற விஷயத்திலே 150% அவர்கள் தங்களுடைய காலத்தை சிரமத்தை பிரயாசப்படுத்த வேண்டும் காணாமல் போன ஆடுகளை தேடும்படியாக. යේසුස් වහන්සේගේ ඩෙෆිනිෂන් අර්ථකථනය අනුව ලෝකේ ඉන්නේ දෙජාතියයි නැති වූ බැටළුවන් සහ සම්භව වූ බැටළුවන්.
இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வரைவிலக்கணத்தின்படி உலகத்துல 2 விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒன்று காணாமல் போன ஆடுகள், இன்னொன்று கண்டுபிடிக்கப்பட்ட ආடுகள். යේසුස් වහන්සේගේ ඇහැ ඒ දෙගොල්ලෝ මතම තියෙන නිසා එලියරා කියන එක්කෙනාගේ ඇහැ සැලකිල්ල උත්සාහය දෙගොල්ලෝ මතම තියෙන්න ඕන ඇතුළේ ඉන්න අයයි පිටේ ඉන්න අයයි. எனவே இயேசு கிறிஸ்துக்கு அப்படிப்பட்ட உள்ளே இருக்கிறவர்களையும் வெளியில இருக்கிற குறித்து ஒரு கண் பார்வை இருந்தது போல நாங்களும் மேய்ப்பர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணமும் அப்படிப்பட்ட பார்வையும் சிந்தனையும் இருக்கிறது அவசியம். එතකොට මේ how does sheep become shepherd? බැටළුවෙක් කොහොමද එලියරෙක් වෙන්නේ? පළවෙනි එක අනුගමනය කරපු අයට විතරයි ලීඩ් කරන්න පුළුවන්. Only followers, those who have been followers can only lead. අනුගමනය කරපු නැති අය මඟ පෙන්වන්න දන්නෙත් නැහැ. எனவே ஒரு ஒரு செம்மறி எவ்வனமாக மேய்ப்பனாக முடியும் என்றால் யாரெல்லாம் பின்பற்றுகிறவர்கள் தான் தலைவர்களாக வழிகாட்டியாக முடியும். இன்னொருவரை பின்பற்றாமல் தாங்கள் அங்கே தலைவனாக முடியாது. අපි විඳ දුක, අපි විඳ පීඩාව, අපි බිව කුසලානේ ගැන අපිට තව කෙනෙක්ට පුළුවන් ටියුෂන් දෙන්න, මඟ පෙන්වන්න. ඒක තමයි බැටළුවා එලිරා වෙන හැටි. எனவே நாங்கள் பட்ட பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், எங்களுடைய இழப்புகளை இன்னொருவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும். அதுதான் ஒரு மேய்ப்பனுக்கு இருக்கிற ஒரு சிறந்த முறை. එතකොට පවුලෙත් තියෙනවා බැටළුවා එලිරා වෙන එක. අපි කියමු අක්කා කෙනෙක් වැඩිමහල් වෙනකොට අවුරුදු 14 15 වෙනකොට එයා මල්ලිටත් උදව් වෙනවා, ගණන් ටිකක් කියලා දෙනවා, ඇඳාස් කරන හැටි කියලා දෙනවා. පවුල තුලත් දැන් මහන්සිය තිබිලා තියෙනවා සැලැස්මක් බැටළුවා එලිරා වෙන ට්‍රාන්සිෂන් එක. எனவே ஒரு வீட்டிலே ஒரு சகோதரி அங்கே பருவம் அடைகிற பொழுது அவள் அங்கே தன்னுடைய தம்பிமாருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கவும், அது போல அங்கே கட்டல்கள், உடுப்புகளை எப்படி ஒழுங்காக மடித்து வைத்திருப்பது என்பதை குறித்து அவர்கள் தம்பி தங்கச்சி சொல்லிக் கொடுக்கிற பொழுது அவர்கள் இயல்பாகவே மேய்ப்பத்துவ தலைமைத்துவ வேலையை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். දෙක අපිට ගීතාවලිය 23 Psalm 23 ඒකේ තිබෙනවා අර්ථකථනයක් එලිරා කොයි වගේද? Lord is my shepherd, I shall not want. ස්වාමීන් වහන්සේ මාගේ එලිරාය, මට හිඟනවන්නේ. எனவே 23வது சங்கீதத்திலே இப்படியாக சொல்வது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லப்படுகிறது. බැටළුවාගේ අවශ්‍යතා හරි ගොඩක්. give me මට දෙන්න මට අවශ්‍යයි කියලා කියලා හැමතිස්සෙම ඉල්ලනවා. කමක් නැහැ ඒගොල්ලෝ බැටළුවනේ. செம்மறிகள் எப்பொழுதும் எனக்கு போதாது, எனக்கு பத்தாது, எனக்கு தாரும் என்று சொல்லிதான் அது முறையிட்டுக் கொண்டிருக்கும். பரவாயில்ல, அதுகள் செம்மறிகள் தானே. හැබැයි එලියරෙක් වෙන්න ට්‍රාන්සිෂන් වෙච්ච කෙනා එයා කියන්නේ I shall not want. අපේ යහපත් එලියරා, උත්තරීතර එලියරා, යේසුස් වහන්සේ මාගේ සෑම අවශ්‍යතාවයක් ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුළ තේජස් සම්ප්‍රති ප්‍රකාරයට සම්පූර්ණ කරන සේක. எனவே ஒரு ஒரு மேய்ப்பன் எப்பொழுதும் சொல்லுவது என்னவென்றால், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், எனது சகல குறைகளும் அவர் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமைக்குள்ளே நிறைவாக்குவார் என்று சொல்லி அப்படிப்பட்ட அறிக்கையை தான் அங்கே மேய்ப்பன் சொல்லுவான். තමන්ගේ අවශ්‍යතාවය දැනෙන කෙනාට අනිත් අයගේ අවශ්‍යතාවයක් ඉෂ්ට කරන්න බැරි වෙනවා. தன்னுடைய தேவைகளை குறித்து கரிசனை உள்ள ஒருவர் தான் மற்றவருடைய தேவைகளுக்காகவும் அங்கே பிரயாசப்படுவார். ඉතින් අපිට පේනවා මේ අලුත් සභාවල දැන් එන්නම වැඩි වේගන එනවා, ප්‍රදර්ශනය වෙන්න කැමති, අවධානය ලබා ගන්න කැමති, attention එක ලබා ගන්න කැමති පූජකයෝ ගොඩක් ඇති වේගන එනවා. ඒගොල්ලන්ට කොච්චර ලැබුණත් මදි වගේ. இப்பொழுது நாங்கள் காண்கிறோம் புதிய அங்கே சுவாதீன சபைகளிலே அவர்கள் தங்களை பிரபலியப்படுத்திக் கொள்ளவும், மற்றவர்கள் முன்னிலே தங்களை பிரபலியமாக காண்பித்துக் கொள்ளவும் தங்கள் முயற்சி எடுக்கிறார்கள். தாங்களே பெற்றுக்கொண்டது தங்களுக்கு போதாது என்றதை அவர் காண்பிக்க முற்படுகிறார்கள். ඉතින් ඒක අර ලෙව්දික සභාව අවසාන කාලේ සභාවේ ලක්ෂණයක්. අපි ප්‍රවේශමෙන් ස්වාමීන් වහන්සේ කියා ගන්නවා, The Lord is my shepherd, I shall not want. මට අරක අවශ්‍යයි මේක අවශ්‍යයි කියන එක සංසිඳනම
ඉන්දීරු මහ ඉන්දීරාව දැනගත්තම ඉන්දීරෙක් වුණාම එයා මහ ඉන්දීරාව දැනගන්නවා ලත් පමණින් සතුටු වෙනවා මහ ඉන්දීර එයාගේ අවශ්‍යතා ඔක්කොම ඉෂ්ට කරා කියන එක තමයි එයාගේ හැඟීම එයාගේ එක්ස්පෙක්ටේෂන් එකත් එක්ස්පීරියන්ස් එකත් එයාගේ අපේක්ෂාවත් අත්දැකීමත් எனவே ஒரு 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 செம்மறி என்றைக்கு மேய்ப்பனாகிறாரோ அவர் மேய்ப்பனான பின்பதாக பிரதான மேய்ப்பனை அவர் இனம் காணுகிறார். பிரதான மேய்ப்பனை இனம் காண்கிற பொழுது கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைந்து எனக்கு ஒரு குறையும் ஏற்படாது என்று அவர் அவனமாக தன்னை தாமே பெற்றுக்கொண்ட தனக்கு கிடைத்ததிலே அவர் திருப்தி அடைகிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். தன்னுடைய பிரதான மேய்ப்பனோடு கூட அவர் அங்கு இணைந்திருக்கிறபடினாலே. මේ දවස්වල අපි කල්පනා කරනවා කොහොමද අවුරුදු 23 ළමයි ඒගොල්ලන්ගේම වයසේ අයට ඉන්දිරෙක් වෙන්නේ ලයිෆ් ජෙන් එකක් මෙහෙවන්නේ මොකද කාලය පැමිණ තිබේ ඒ අවුරුදු 15 සිට 23 අයට ඇහෙන්නේ බිලොංගින් ඇති වෙන්නේ ඒ වයසේම අය ලීඩ් කරොත් තමයි. எனவே இந்த நாட்களே நாங்கள் 23 வயதை எட்டிய வாலிபர்களை அவர்கள் எப்படி தலைவர்களாவது எப்படி அவர்கள் தங்கள் வயதுக்கொத்தவர்களை வழிநடத்துவது தங்களுடைய குரலிலே மற்றவர்களை வழிநடத்த வேண்டிய ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கபடியானால் நாங்கள் அதற்காக சில முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். මං වගේ අවුරුදු 70 අය ඊළඟට 60 අවුරුදු 60 අය 50 අය 40 අය 30 අය වුණත් මීටිං එකක් මෙහෙවනකොට ජෙන්සීස් පරම්පරාවට හිතෙන්නේ we are outsiders ඒගොල්ලෝ ඒකට අයිති නැහැ වගේ තමයි හිතෙන්නේ. நம்மை போல 70 வயது 50 60 வயது 50 30 40 வயதை உடையவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்துற பொழுது இந்த சாதாரண இளம் வாலிபர்கள் நினைக்கிறார்கள் இது எங்களுக்கு அப்பாற்பட்டது, இது எங்களுக்கு சொந்தமானது அல்ல என்று அவர்கள் நினைக்கிறார்கள். අපේ නිශාන්ත අයියා කිව්වා ඒගොල්ලෝ සෙනසුරාදා රැස්වීමක් පටන් ගත්තා ඒ අලුත්ම තරුණ අයට. நம்முடைய நிஷாந்தையா அவர் சொன்னாரு, இப்பொழுது எங்களுக்கு அவருடைய சபையிலே சனிக்கிழமைகளிலே அவர்களை சார்ந்த அப்படிப்பட்ட வயதுக்கொத்தவர்கள் ஒரு ஆராதனை துவங்கி இருக்கிறார்கள் என்று. එයාට තේරුණා අර ඉරිදා අපේ තිබෙන රාමුව ඒක හොඳ රාමුවක් දේව භක්තික රාමුවක් හැබැයි ඒක අර වයසට හරියන රාමුවක් නෙමෙයි. எனவே அவர்கள் உணர்ந்தார்கள் அந்த ஞாயிறு ஆராதனை நல்லது, அது அது உண்மையாவே அது மிகவும் பிரயோஜனம் உள்ளது. ஆனால் அந்த வயதுக்கு ஒத்தவர்களுக்கு அந்த ஆராதனை ஏற்றதாக இருக்கவில்லை என்பதை அவர்கள் சற்று உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. දැන් අපි රැස්වීමක් ඩෙවලොප් කරනවා අවුරුදු 23 අය තමයි ඒකේ වැඩියෙන්ම ඒ කියන්නේ ඒකේ ජ්‍යෙෂ්ඨම අය අවුරුදු 23යි ඊට වයසින් බාල අයව මේගොල්ලෝ මෙහෙවනවා. எனவே இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அங்கே அதே வயது கூடிய எல்லை 23 அவர்கள் தங்களுக்கு எளிமையானவர்களை அவர்கள் வழிநடத்துவதற்கான ஒரு கூட்டத்தை ஒரு திட்டத்தை நாங்கள் அமல்படுத்தியிருக்கிறோம். අපේ ළමයි 51ක් ඉන්නවා අද අපි ගණන් කරලා බැලුවා. இன்றைக்கு நாங்கள் கணக்கு எண்ணி பார்த்தோம். எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு 11 பிள்ளைகள் இருக்கிறார்கள். දැන් අපි හදන්නේ මේ 14 වෙනිදා සෙප්තැම්බර් ඒගොල්ලෝ ඒගොල්ලන්ගේම රැස්වීම කරන්න හදලා දෙන්න. 14ஆம் தேதி கூட்டத்திலே நாங்கள் ஆயத்தப்படுது அவர்கள் தங்களுடைய வயதுக்கொத்தவர்களை தாங்களே அந்த கூட்டத்தை செய்யறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். මගේ මොකද්ද මාතෘකාව බැටළුව එළිරවන්නේ කොහොමද? என்னுடைய தலையங்கம் என்ன? செம்மறிகள் எவ்வாறு மேய்ப்பனாவது. ඒජන්සිස් අයට ඒගොල්ලන්ගේ අය ගැන බිලොංගින් එකක් තියෙනවා ඒගොල්ලන්ගේ ප්‍රශ්න ඒගොල්ලෝ දන්නවා ඒගොල්ලන්ගේ ආශාත් ඒගොල්ලෝ දන්නවා ඒගොල්ලන්ගේ අභියෝගත් ඒගොල්ලෝ තමයි දන්නේ. இந்த இளம் பராயத்தில் இருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய வயதுக்கொத்தவருடைய எதிர்பார்ப்புகள் அவருடைய தேவைகள் அவர்கள் எண்ணத்தை நோக்கி பிரயாணிக்கிறார்கள் என்பது அந்த வயதுக்கொத்தவர்களுக்கு தான் அதை இனம் காண முடியும். ඒගොල්ලන්ට මිනිත්තු 35ක් අහගෙන ඉන්න බෑ දේශනාවක් ඇහුනම මොකක් හරි ඒ ගැන අහන්න ඕන ඒගොල්ලන්ට. அவர்கள் 35 நிமிஷம் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக இருக்க முடியாது. அவர்கள் அதுக்கிடையில் தாங்கள் என்னத்தை கேட்டார்களோ அதை குறித்து ஏதாவது கேள்வி எழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருக்கும். ඊළඟට ඒගොල්ලන්ට අර තියටර් ස්ටයිල් එකට තියලා අපි ඉස්සරහින් ඉඳගෙන කිව්වට හරියන්නේ නැහැ. අපි මැද්දේ ඉඳගෙන ඒගොල්ලන්ව
බටරවුමක් කරගෙන කියනකොට තමයි ඒගොල්ලන්ට හිතෙන්නේ ඒගොල්ලෝ මේකට ඉන්ක්ලූඩඩ්, ඒගොල්ලෝ ඉම්පෝර්ටන්ට්, ඒගොල්ලොත් දැන් මේකේ කොටසක්. ඒගොල්ලෝ අහන් ඉන්න කැමති පංගුකාරයෝ ලෙස, පාර්ට්නර්ස්ලා ලෙස, අවුට්සයිඩර්ස්ලා ලෙස නෙමෙයි. எனவே அப்படிப்பட்ட வயதுக்கொத்தவர்கள் ஒரு திரையரங்கில் உட்கார்ந்து பார்க்கிறவர்களாய் அல்ல. அவர்கள் நினைக்கிறது என்னென்று சொன்னால், வட்டமாய் மேசை போட்டு தங்களுக்கு பேசுறவர் தங்களோடு ஒருவராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் உணர்கிறார்கள் இது எங்களுக்குரியது என்று சொல்லி. அவர்கள் வெறும் பார்வையாளர்களாய் அல்ல, பங்குதாரராய் இணையத்தான் விரும்புகிறார்கள். එතකොට මට ඕන I want නෙමෙයි, I have all I need. එහෙම තමයි I am able to provide for others. මට තියෙන දේ අනිත් අයටත් සපයන්න පුළුවන් කාලය, අනුශාසනය, කැම ටිකක් எனவே නමුත් අනිත් අයට එතකොට තමයි අවුරුදු 23 ළමයාත් ඉන්දිරෙක් වෙන්නේ. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எங்களுக்கும் வேணும், எங்கள்ட்ட இருக்கிறது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேணும் என்று. எனவேதான் 23 வயதுக்கு ஒத்தவர்கள் கூட அவர்கள் மேய்ப்பனாவதற்கு ஆன வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ඔක්කොම යුනිවර්සිටිස් වල යනවා කුප්පි පන්ති. ඒ කුප්පි පන්ති කරන්නේ එක්කෝ ඊළඟ සීනියර් බැච් එකේ අය, එහෙම නැත්නම් ඒ බැච් එකේම ඒක කරන්න පුළුවන් ළමෙක්. எல்லா பல்கலைக்கழக மாணவர்களும் அங்கே ஒரு சிறு கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்தை நடத்துறது யார் என்று சொன்னால், ஒன்று முதிர்ச்சி அடைந்த மாணவர்கள் அல்லது அதே வகுப்பிலே அதே நிலையிலே இருக்கிற இந்த இப்படியான கூட்டத்தை நடத்த திறமைசாலி ஒருவரை தான் அதுக்கு அனுமதிக்கிறார்கள். යේසුස් වහන්සේ කිව්වා children of darkness are wiser than children of light. මේ අර එළියේ ඉන්න අය ඉක්මනින් ප්‍රඥාව ඉගෙන ගන්නවා, street wisdom, pragmatic කම, තැනට උචිත ප්‍රඥාව, ස්ථානෝචිත ප්‍රඥාව, කාලෝචිත ප්‍රඥාව ඒගොල්ලෝ ඉක්මනින් ඉගෙන ගන්නවා. ඉතින් ස්වභාව පරක්කු වෙලා හරියන්නේ නැහැනේ. எனவே இப்படிப்பட்ட வயதுக்கொத்தவர்கள் சீக்கிரமாக அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். கற்றுக்கொள்றதிலே அவர்கள் திறமைசாலிகளா இருக்கிறார்கள். எனவே அவர்களை நடத்தக்கூடிய அளவுக்கு சபை இப்படியே இருக்குமேயானால் அந்த நிலைமை அடைய முடியாமல் போய்விடும். මට අර නිතර මතක් වෙනවා මේ ජාතිස්රායලාගේ ඉරන්දුරු කෝට්ටේ ෂෙම් ළමයාව. එයාගේ තියෙනවා අර ජෙන්සි ගතිය. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அந்த ஷேம் என்ற வாலிப தம்பி கிராந்தர்கோட்டையில அவருக்குள்ளே ஒரு ஒரு குழுவை நடத்துகிற திறமை அவருக்குள்ளே இருக்கிறது. එහෙම හැම සභාවෙම ඇති. அப்படி எல்லா சபைகளிலும் இருப்பார்கள். ඒගොල්ලන්ට ඉඩ දෙන්න ඕන, ප්ලැට්ෆෝර්ම් එකක් හදලා, ස්පේස් හදලා, ටයිම් හදලා, ඒගොල්ලන්ගේ භාෂාවෙන්, ඒගොල්ලන්ගේ ජවයෙන්, ඒගොල්ලන්ගේ ජොන්ර් එකෙන්, ඒ පරපුරේ ලයිෆ් ජෙන් ජෙනෝම් එකෙන් ඒගොල්ලන්ගේම අයට කතා කරන්න. எனவே நாம் ஒரு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு தகுதியான அடித்தளத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய வயதுக்கொத்தவர்களை தாங்களே வழிநடத்தக்கூடிய ஒரு ஒரு நிலையை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். ඉතින් මේ පැකිලෙන්න එපා, මම මහලු වැඩි කියලා හිතන්න එපා. ඕනෑම කෙනෙකුට පුළුවන් මේ ට්‍රාන්සිෂන් එකට, සංක්‍රාන්තියට ඇතුල් වෙන්න. எனவே நீங்கள் தடுமாற வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த வயதுக்கொத்தவர்களுக்கு முடியும். தங்களுடைய வயதுக்கொத்தவர்களை வழிநடத்த அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். තුන්වෙනි එක පැටලුවේ කෙනෙක් වෙනකොට මගේ අවශ්‍යතාවයෙන් ඒගොල්ලෝ අනිකාගේ අවශ්‍යතාවයට මූව් වෙනවා. ඩිමාන්ඩ් මෝඩ් එකකින් සප්ලයි මෝඩ් එකට මූව් වෙනවා. ඉල්ලුම දියෝ දීපියෝ කිය ඉන්නේ නැතුව ඒගොල්ලෝ අනිත් අයට සපයන්න, උපකාර කරන්න, දායක වෙන්න මේ දවස්වල ආශ්චර්යමත් වෙනසක් එනවා මේ අවුරුදු 23 ළමයින්ට. எனவே அவர்கள் எப்பொழுதும் எங்களுக்கு தாங்க என்று கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு குழுவாய் அல்ல, தங்களிடத்துல இருக்கிறவர்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற நிலைமைக்கு, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அப்படி அந்த வயதை உடையவர்கள் அப்படிப்பட்ட நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஆர்வம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். හතරවෙනි එක ස්වාමීන් වහන්සේ මාගේ ඉන්දිරා මට හිගයක් නොවන්නේය. උන්වහන්සේ නිල් ගොතුරු බිම්බල ළඟින්ට සලස්වන සේක, නිසල දියාසලින් මාගෙන යන සේක. එතකොට අපි විශ්වාස කරනවා
තරුණ පරම්පරාවක් නැගිටි ක්ලීන් ෆවුන්ටන්ස් ඒගොල්ලන්ගේ ඇතුලේ උල්පත් නිසලදිය කියන්නේ ඒවා මඩ වෙලා නැහැ. එහෙම ශුද්ධකමට කැමති, පවිත්‍රකමට කැමති, sexual deviations වලින් ගැලවුණු ජොලිතවත් පරම්පරාවක් බිහි වෙනවා. எனவே அந்த இடத்துல அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் சேர்த்து நல்ல புல்லுட இடங்களிலே மேய்க்க பண்ணுவார்ன்றது அவர்கள் உள்ளார்ந்த ரீதியில உள்ளுக்குள்ளேயே அவர்களுக்குள்ளே பரிசுத்தமான நீரூற்றுக்கள் அவர்கள் எவ்விதத்திலையும் பாலியல் தொடர்பான எந்த இச்சைகளுக்கும் அடிமைப்பட்டு விடாதபடிக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் அங்கே அவர்கள் தூய்மை உள்ள ஒரு சந்ததியாய் அவர்கள் எழும்புவார்கள். එතකොට එනිරෙක් බොහොම ප්‍රේසං වෙන්න ඕන එයාගේ උල්පත් ගැන බැටළුවන්ව ලීඩ් කරන්නේ කොහෙද කියලා මිනිස්සුන්ගේ තෘෂ්ණාව ෆීඩ් කරන්න බැහැ අපිට. எனவே ஒரு மெய்ப்பனானவன் அவர்களுடைய வாஞ்சைகள் அவருடைய எண்ணங்கள் எதுவோ அவைகளுக்கு அங்கே ஒத்துழைக்கிறவர்களாய் அவர்களை உருவாக்குறவர்களாய் இருக்க வேண்டும் தவறான காரியங்களுக்கு ஒத்துழைக்கிறவர்களாய் இராதபடிக்கு. ඉතින් ඒ ශාන්ස් කිව්වා මේ එක ළමෙක් ස්ටම්බල් බාධා කරනවට වඩා හොඳයි බෙල්ලේ ගලක් එල්ලගෙන මුහුද පැන්නනම් කියලා ඒක හරි බරපතල කියමනක් නේද? இந்த சிறியல் ஒருவருக்கு இடர் உண்டாக்குறவர்கள் கல்லை கட்டி கடல்லே போடுவதற்கு ஒப்பாய் இருக்கும் என்று சொல்லப்படுறது எத்தனை பயங்கரமான ஒரு வார்த்தை அது. එනිසා ඔබගේ පරම්පරාවේ ප්‍රයොරිටිස් ප්‍රමුඛතා වල නියලුණත් ඔබට මේ පරම්පරාව නැති වෙනවා ඔබට අඬන්න වෙනවා දෙවියන් වහන්සේත් ඔබත් එක්ක අඬයි. எனவே நீங்கள் இந்த தலைமுறையை நீங்கள் சரியான முறையில் நடத்த முடியாவிட்டால் நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும். කියන එක අහන්න ඉක්මනින් තරුණ පරම්පරාවට ඉඩ දෙන්න අවුරුදු 23 ආයත ඒගොල්ලන්ගේ අයව බලා ගන්න. எனவே சீக்கிரமா 23 வயது ஒத்தவர்களுக்கு அனுமதி வழங்குங்கள் தங்கள் வயதுக்கொத்தவர்களை தாங்களே வழி நடத்தும்படியாக. මේ දවස්වල ස්වාමීන් වහන්සේ ඉක්මන් වැඩක් කරනවා ඒ අලුතෙන් ගැලවුණු තරුණ අයටත් දැන් වහන්සේගේ සැරයටියක් දෙනවා මොකද වතුර ටර්බියුලන්ට් වතුර මේ වේව්ස් ගොඩක් රළ පතර රළු වැඩි හුලං හමනවා වැඩි ඒ නිසා හැම ඒ තරුණ ළමයාටත් ස්වාමින් වහන්සේ ලයිෆ් බෙල්ට් එකක් දෙනවා ලයිෆ් ජැකට් එකක් දෙනවා අනිත් අයව ගලවා ගන්න ලයිෆ් බෝට් එකක් දෙනවා ඉන්දියට සැරයටියක් දෙනවා මේක විශ්වාස කරන්න. எனவே இந்த நாட்கள் அதிகமான சூறாவளிகள் கொந்தளிப்புகள் அதிகமாக இருக்கிறபடியினாக அந்த வயதுக்கொத்தவர்கள் தங்களுடைய வயதுக்கொத்தவர்களை காப்பாற்றும்படியாக அவர்களுக்கு அங்கே பாதுகாப்பு கவசங்கள் அது மாத்திரமல்ல பாதுகாப்புக்குரிய வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள் மற்றவர்களை பாதுகாக்கவும் மற்றவர்களுக்காக பிரயாசப்படவும் தக்கதாக. දැන් මම මේක ටිකක් තදින් කියනවා නම් මත් එක තරහ වෙන්න එපා හිත නරක කරගන්න එපා පුල්පිට් එක හරවලා බෝට්ටුවක් කරන්න මිනිස්සු ගලව ගන්න. நான் கொஞ்சம் கடினமா சொல்றேன் இதை குறித்து நீங்க கவலைப்படவே கோபிக்கவே வேண்டாம். உங்களுடைய புல்பிட்டை மாற்றி ஒரு படகாக மாற்றுங்கள் மற்றவர்களை கரை சேர்க்கிறதுக்காக. ඉක්මන් කරන්න අපි ගොඩක් පරක්කු වැඩි. சீக்கிரமாக செய்ய வேண்டும் நாங்கள் இன்னும் தாமதமாகிவிட்டோம். ඉතින් එතකොට මේ හතරවෙනි එක මං කිව්වේ ඒ පරම්පරාවේ ළමයිනොත් එයාගේ උල්පත් පවිත්‍රව තියාගනි පස්වෙනි එක ඒගොල්ලෝ පොයිසන්ස් නැති නිල් තන බිම්වලට මා ගෙන යනසේක ඒගොල්ලෝ තමන්ගේම යාළුවන්ව මේ පොයිසන් නැති දෙවියන් වහන්සේ විෂ නැති දෙවියන් වහන්සේගේ නිර්බුදුරු බිම්වලට ඒගොල්ලෝ එකගෙන එයි අපි මේක විශ්වාස කරමු. நாங்கள் இப்பொழுது அவர்களை இந்த நம்முடைய வயதுக்கொத்தவர்களை நாங்கள் வழிநடத்துகிற பொழுது அவர்கள் அங்கே நச்சுத்தன்மையற்ற கலப்படமற்ற மற்றவர்களை நடத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாற்றமடையக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் மாறுவார்கள். එතකොට ඒගොල්ලෝ ඉගෙන ගන්නේ තමන් බිව්වට පස්සේ උල්පත මඩ කරන්නේ නැතුව අනිත් අයටත් ඉඩ තියන්න. எனவே அவர்கள் அந்த நீரூற்றுகளிலே போய் அவர்கள் பருகிற பொழுது அதை சேற்றாக்காமல் மற்றவர்கள் பருகிறதுக்கு ஏற்ற விதமாகவே அதை அவர்கள் பாதுகாத்து வச்சிருப்பார்கள்.
එතකොට මේ සානුව ඒකට ඊශ්‍රායලි කිව්වේ ෂෙෆෙලා තනබිම. මේ සානුවේ මේ ප්ලටූ එකේ තනකොළ ඉවර වෙනකොට උස තැනක් තියෙනවා. ඒකේ ප්‍රවේශමෙන් ඉන්දියරා බැටළුවන් එකක් යනවා. ඒකට ඉදිරිපත් වෙන ඒ අමාරු තැනට අලුත් තැනට යන්න උත්සාහයක් ගන්න බැටළුවෝ ඉන්නවා. ඒගොල්ලෝ ඉක්මනින් එඬේරා එක්ක යනවා දැක්කම අනිත් බැටළුවන්ට ධෛර්යයක් එනවා අර අපේ අයට යන්න පුළුවන් අපේ අය යනවනේ අපිටත් යන්න පුළුවන් කියලා. எனவே இந்த அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே போய் அவர்கள் தாகம் தீர்க்கப்பட்ட பின்பதாக கரடு முரடான மலைகளிலே ஏறுவதற்கு அங்கு மேய்ப்பன் அவர்களை வழிநடத்துகிற பொழுது மற்றவர்களும் பலனடைகிறார்கள். எங்களுடையவர்களாலே இதை செய்ய முடிந்தால் ஏன் எங்களாலே செய்ய முடியாது என்று சொல்லி அவர்களும் தங்களை திறப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுகிறது. අපි දන්නවනේ අනිත් ඔක්කොම සතුන්ට වඩා බැටළුවෝ ස්ටික් ටුගෙදර්. බැටළුවෝ එකිනෙකාව අනුගමනය කරනවා හොඳට හෝ නරකට. ඉතින් අපි මේක පරිවර්තනය කරමු ඒගොල්ලෝ ඊළඟ උසස් ස්ථානෙට යන්න කට්ටියක් උනන්දුවෙන් ලෑස්ති කරගමු. ඒගොල්ලන්ගේ වයස්සේ අයගේ අනුගමනය රෝල් මොඩල් එක පරමාදර්ශය තමයි ඒගොල්ලන්ට ඉක්මනින් ලං වෙන්නේ. எனவே நாங்கள் இதை அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் சீக்கிரமாக மற்றவர்களோடு கூட இணைந்து செயல்படக்கூடிய சுபாவம் உள்ளவர்கள். எனவே இதை சாதகமாய் பயன்படுத்தி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் மற்றவர்களை கட்டி எழுப்பும்படியாக. ඔබ ඒ වගේ තුන්දෙනෙක් හදාගත්තොත් ඉක්මනින් ඒගොල්ලෝ 9ක් වෙයි 9 27ක් වෙයි 27 81ක් වෙයි. எனவே நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் 9ஐ 18 ஆக்கலாம் 18ஐ 27 ஆக்கலாம். இப்படியாக நீங்கள் ஒருவரை ஒருவர் அங்கே கட்டி எழுப்பக்கூடிய நிலைமைக்கு நீங்க தள்ளப்படலாம். එච්චර ඉක්මනට ඒගොල්ලන්ගේ වාසය අයව ඒගොල්ලන්ට එකහො කරගන්න පුළුවන්. எனவே அவ்வளவு சீக்கிரமாக அவர்கள் தங்களுடைய வயதுக்கொத்தவர்களை அவர்கள் தங்களிடத்தில் சேர்த்துக் கொள்வார்கள். දැන් පොඩි සයිඩ් මේකක් තියෙනවා. දැන් මේ අංකල් පුටිනුයි සයි මෝඩි ප්‍රයිම් මිනිස්ටර් මේ රාජ්‍ය ප්‍රධානීන් තුන් දෙනා රුසියාවේ චීනයේ ඉන්දියාවේ එකහො වුණා. எனவே இப்பொழுது அங்கே புட்டின் மற்றது மோடி இன்னும் அங்கே அரச பிரதமர்கள் அங்கே 3 நாடுகள் சீனா இந்தியா சீனா இந்தியா ரஷ்யா இவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள். ඒක පැහැදිලිවම අමරිකාවට කරන අභියෝගයක්. இது நிச்சயமாகவே இவர்கள் இப்படி ஒன்று சேர்வது அங்கே அமெரிக்காவுக்கு கொடுக்கிற ஒரு சவால். අපි දන්නවා එළිදරව් 9 එළිදරව් 9 කියලා තියෙනවා. නැගෙනහිරින් රජගොල්ලෝ ලොකු හමුදාවක් එක්ක එනම අය මැද පෙරදිගට කියලා. எனவே வெளிப்பிரதேசம் 9 நாங்கள் பார்க்கிறோம். கிழக்கத்திய ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து பெரிதான ஒரு சேனையை எடுத்து அவர்கள் அங்கே புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்லப்படுகிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே අවුරුදු ගානකට ඉස්සෙල්ලා ඒ පාර හදලා ඉවරයි. அவர்கள் ඇදුවා ටිබෙට් හරහා ඉන්දියාවට උඩින් පාකිස්තානය ළඟින් ඇෆ්ගනිස්තාන් වලටම ඒක හදලා ඉවරයි. சமீபத்திலே அவர்கள் சீனாவிலே இருந்து அவர்கள் அங்கே ஆப்கானிஸ்தான் வழியாக அப்படியே இந்தியாவுக்கு மேலாக அவர்கள் அங்கே வருவதற்கான பாதைகளை இப்பொழுது அவர்கள் தயார்படுத்தி விட்டார்கள். ඉතින් ඇෆ්ගනිස්තාන් වලින් ඇමරිකන් හමුදාව පිටවෙච්ච දවසට පහුවදාම චීනයේ troops එතනට ආවා. ஆப்கானிஸ்தானிலே அமெரிக்க ராணுவ வீரர்கள் வெளியேறின பின்பதாக உடனடியாக சீன ராணுவத்தினர் அந்த இடத்துல போய் அவர்கள் அங்கே அந்த இடத்துல குடியேறினார்கள். ඉතින් මට නිතරම තිබෙන ප්‍රශ්නයක් තමයි ඉන්දියාව ළඟම තියෙද්දි ඉන්දියාවට ඇවිත්තක් උතුරෙන් පාරක් හරහා මහා පාරක් ඒක ට්‍රූප් මොබිලයිස් කරන්නේ කොහොමද චීනය මෙච්චර ඉන්දියාව චීනයට විරුද්ධව ඉඳද්දි? நான் யோசிக்கிறேன், சீனா இந்தியாவுக்கு விரோதமாய் இருக்கிற பொழுது அவர்கள் இவ்வளவு சமயமாக தங்களுக்கு மேலாக ஒரு பாதையை அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொடுக்க முடியும் என்று. දැන් අපිට පේනවා
ඉන්දියාවයි රුසියාවයි චීනය එක වුණාම එවැනි මැසිව් අති විශාල ට්‍රූප් මූව්මන්ට් එකක් මැද පෙරදිගට ගේන්න පුළුවන්. ඒ නිසා අපි හිතුවට වඩා අවසානය ළඟ වෙන්න පුළුවන් ආමැගඩන් එක. දෙක දේවචනය කියලා තියෙන එක විශ්වාස කරන්න අත්‍යවශ්‍යයි. දේවචනය දන්නේ නැති අයටත් මේක කියලා දෙන්න අවශ්‍යයි. இப்பொழுது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது சீனா, ரஷ்யா, அங்கே இந்தியா இவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இவர்கள் இப்படியாக அவர்கள் மத்திய கிழக்குக்கு அங்கே எதிராக மத்திய கிழக்கு பகுதிக்கு ஒரு சேனையாய் வருவார்கள் என்றால் இது எவ்வளமாக திட்டத்தெளிவாக வேத வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாங்கள் மற்றவர்களுக்கு நிச்சயமாக இது குறித்து நாங்கள் பேசலாம். එතකොට නිල්පොතුරු බිම් අසලින් මා ගැන යන සේක විතරක් නෙමෙයි සුඛීය ධර්මිෂ්ඨකා උන්වහන්සේ සුඛීය නාමය නිසා ධර්මිෂ්ඨකාමේ මාවත්වල මා ගෙන යන සේක. ඒක තමයි එන්ඩේරාගේ බැටල්වෙක් එන්ඩිරෙක්් වෙනවා කියන එක්කෙනාගේ ගතිය අවශ්‍යතා සපයන එක විතරක් නෙමෙයි දෙවන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකාමේ මාවත් ගැන එයාට එදිතරව්වීමක් අවධාරණයක් වෙනවා. அவர் நீதியின் பாதையிலே என்னை நடத்துவார் என்றது இதுதான் ஒரு மேய்ப்பனுடைய ஒரு நிச்சயமா இருக்கிறது. ஏனென்றால் அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே அங்கே ஒரு நேர்த்தியான ஒரு நிலையான ஒரு பங்காய் இருக்கிறது. එතකොට අපිට පේනවා තරුණ පරපුරක් ඇති වෙනවා අවුරුදු 23 දෙවන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකාමේ මාවත් ගැන ඒගොල්ලන්ට ලොකු චොලිතයක් වෙනවා. எனவே எங்களுக்கு தெரியும் 23 வயதுக்கொத்து ஒரு தலைமுறை உருவாகிறார்கள். அவர்கள் தேவனை குறித்த மிகவும் ஆர்வமுள்ள ஒரு தலைமத்துவம் எழும்புகிறது என்பது. ඒක නිසා අපේ වාසයට සිද්ධ වෙනවා ඒගොල්ලන්ගේ හිතේ තිබෙන ඒ ධර්මිෂ්ඨකම අනුව අපේ ජීවිතය හදාගන්න නැත්නම් ඒගොල්ලන්ට ඉක්මනින් පෙනෙයි අපේ ඇදකුද. අපි එතකොට ඒගොල්ලෝ එක්ක තරහ වෙයි අපේ ඇද පේනවා කියලා. නමුත් මේක ස්වාමීන් වහන්සේ ස්වර්ගයෙන් එන එවන ධර්මිෂ්ඨකාමේ මාවත් ගැන ආලේපයක් ඒ ළමයින්ට ඇතුල් වෙනවා ඒගොල්ලන්ගේ ජීවිත කෙලින් කරගන්න. ඒක සභාවට ආශිර්වාදයක් වෙයි. எனவே நாங்கள் சீக்கிரமாக எங்களுடைய தவறுகளை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய தவறுகள் அவர்கள் காணும் பொழுது அவர்கள் அதற்கு அங்கே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே சீக்கிரமாய் நாங்கள் இந்த நிலைமையிலிருந்து நாங்கள் மாற்றமடைய வேண்டும். එතකොට අපි ඒකාන්තයෙන්ම අපිට සිද්ධ වෙනවා අපේ මාර්ග කෙලින් කරගන්න අපේ සම්‍යක් ප්‍රයෝග අහක් කරන්න අපි 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 දැන්වාස ඉදිරියේ එච්චර හරි නැතිව කරන දේවල් හරි ගස්ස ගන්න. எனவே சீக்கிரமாய் நாங்கள் அங்கே எங்களுடைய தேவனுக்கு முன்பதாக பிரியமற்ற நடத்தைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை சீக்கிரமாய் ஏற்படுகிறது. நாங்கள் அந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். ඉතින් ධර්මිෂ්ඨකාමේ මාවත් ඊළඟට කියනවා මරණසවන මිත්‍යාවත මැද්දේ යන්නේ නමුත් දණ්ඩෙන් හා ඔබගේ දණ්ඩෙන් හා සැරයටියෙන් මට සැනසීම ලැබේ. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லப்படுகிறது. එතකොට සැරයටිය තමයි ඒගොල්ලන්ගේ අවශ්‍යතාවය මඟ පෙන්වීම ලෙන්ගතුකම සමීප ලබැඳියාව සබැඳියාව ඒකෙන් තමයි සැරයටියෙන් කරන්නේ. ඒගොල්ලන්ට වැරදුනොත් ඇදවුනොත් ප්‍රතිෂ්ඨාපනය කරගන්නෙත් ඒ සැරයටියෙන් තමයි. அந்த கோலானது அவர்களுடைய அன்பு, பாசம், நேசம், நெருக்கம் இப்படிப்பட்ட சகல காரியங்களினாலே அவர்களுடைய தவறுகளை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது. දණ්ඩ අවශ්‍යයි ඇද වෙන්න තැන් කෙලින් කරගන්න. எனவே கோல் அவசியம் கோணலானவைகளை சீர்படுத்த. දණ්ඩ අවශ්‍යයි ධර්මිෂ්ඨකමේ වැට රැකගන්න. கோல் அவசியம் நீதியின் வேலிகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக. එතකොට ඔබ ඒ දෙක ගැනම ජොඩිත වූ නිපුණ වූ ආසා කරන්නා වූ එන්ඩිරෙක්් විය යුතුයි. දණ්ඩෙන් කළ යුතු දේවල් දණ්ඩෙන් කරන්න සැරයටියෙන් කළ යුතු දේවල් සැරයටියෙන් කරන්න. எனவே நீங்கள் அந்த இரண்டையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். கோலினாலே செய்ய வேண்டிய கோலினாலும் அங்கே தடியினாலே செய்ய வேண்டிய தடியினாலும் நீங்கள் செய்யறதை கண்டுகொள்ள வேண்டும். ස්වාමීන් වහන්සේ අපිට උපකාර කරන සේක්වා. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து தருவாராக. එතකොට එන්ඩිරෙක්ට තිබෙනවා
තිවුණු පෙනුමක් ඒ යාවේ රෝහේ කියන්නේ බලා සිටින්න. යාවේ රෝහේ watcher. ඉන්දියරා කියන මූලික නමෙන් Lord is my shepherd. shepherd කියන්නේ රෝහේ කියන්නේ බලා සිටින්න. யெகோவா ரூவா யாவே ரூவா என்று சொல்கிறது அவர் விழித்திருந்து பார்க்கிறவர், மேய்ப்பனை போல அங்கே விழித்திருந்து அவதானத்தோடு பார்த்து கொண்டிருப்பவர். එයාට තිවුණු ඇස් තියෙනවා. அவருக்கு கூர்மையான கண்கள் உண்டு. යෙහෝවා ඊරේ කියන්නේ ස්වාමීන් වහන්සේගේ කන්දේදී බලා ගනු ලැබේ. யெகோவா ஈர் என்று சொல்றது கர்த்தருடைய மலையிலே பார்த்து கொள்ளப்படும் என்பதாகும். අපි සිංහලෙන් කියන්නේ ඒ ගැන කරදර වෙන්න එපා මම බලා ගන්න. அந்த தமிழ்ல சொன்னதை நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாங்க, அதை நான் பார்த்துக்கொள்றேன்னு நாங்க தமிழ்ல எப்படி சொல்லுவோம் தானே. අවශ්‍යතාවය පෙනෙන කෙනෙක් තිවුණු ඇස් ඇති කෙනෙක්. தேவையை உணர்கிறவனும் கூர்மையான பார்வை உடையவனும். එතකොට මේ ඒ බැටළුවෝ එක්කෙනෙකුට බලා ගන්න පුළුවන් 100යිනේ. ඒ ශාන්ස කිව්වනේ. එතකොට ඒගොල්ලන් ඒ බැටළු රැළ දිහා බලන් ඉන්නකොට ඒගොල්ලන්ගේ මෙහෙම කර්ව්ස් ඒ එක බැටළුවෙක් එහෙම තමයි පේන්නේ. මෙහෙම කර්ව්ස් වගේ පේනවා. அதாவது ஒருவராலே 100 பேரை தான் வழிநடத்த முடியும். ஆனால் ஒருவர் அங்க சில நேரம் அங்க தவறி போறதை போல உணரலாம். அது நமக்கு தெரியும். அது එතකොට අර එක කර්ව් එකක් වැටිලා තිබුණොත් එනේර දන්නවා ඒතන බැටළුවට කරදරයක් වෙලා කියලා. அங்கே ஒரு 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 இழப்பு ஏற்படுகிற பொழுது, அங்கே ஒரு குறைவு ஏற்படுகிற பொழுது தெரியும், அங்கே மந்தைக்கு ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குது என்று மேய்ப்பன் அறிந்து கொள்வார். ඊළඟට එසේකියල් 34 කියනවා සමහර බැටළුවෝ අනිත් අයගේ දේවලුත් උදුරගෙන කන ගතියක් තියෙනවා. எனவே எசேக்கியேல் 34ல சொல்லப்படுது, ஒரு சில அங்கே செம்மறிகள் அங்கே மற்றவருக்கு உரித்த உடையதையும் அவர்கள் பறித்துக் கொண்டு சாப்பிடுவார்கள். බැටළුවන්ගේ කකුල් කොට නිසා ඕනවට වඩා කෑවොත් ඒගොල්ලෝ පෙරලෙනවා. எனவே அந்த செம்மறிகளோட கால்கள் கட்டையா இருக்கிறபடியா அதிகமாய் சாப்பிட்டால் அவர்கள் பிறண்டுவார்கள். ඉතින් මේ බැටළුවෙක් එළියෙක් වෙනකොට ස්වාමීන් වහන්සේ අපිට දෙන්නා වූ ට්‍රේනින් එක. எனவே இப்படிப்பட்ட செம்மறிகள் மேய்ப்பனாவது பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பயிற்சி தான் இது. අපි කියනවා ස්වාමීන් වහන්සේ අවුරුදු 23 පරම්පරාවටත් මේ ට්‍රේනින් එක ලහියේ ක්‍රෑෂ් කෝස් එකකින් ඉක්මනින් දෙයි. எனவே நாங்கள் இந்த 23 வயதுக்கு ஒத்தவர்களை நாங்களும் ஏதோ ஒரு விதத்திலே அவர்களை எப்படியாவது இந்த பயிற்சியில் அவர்களை கொண்டு வரதான் நாங்கள் முற்படுகிறோம். ඔව් මම හිතන්නේ දැන් අද අපි කරා ඇති අර දන්නෙන් සහ දණ්ඩත් ඕන සරයටියත් ඕන. எனவே நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டது போனதும் கோலும் தடியும் எங்களை தேற்றும். උන්වහන්සේ මගේ හිස තෙලින් ආලේප කරනසේක. அவரின் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். මේ සතියෙත් ඒ ළමයිව ආලේප කරන්න කාලේ ගන්න. எனவே இந்த வாரமும் அந்த பிள்ளைகளை அபிஷேகம் பண்ண நேரத்தை எடுங்கள். හැම ළමෙක් සුද්ධාත්ම බෞතිස්මය ලබන්න. ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். භාෂාවෙන් කතා කරන්න. பரலோக பாஷையினாலே அவர்கள் பேச வேண்டும். එතකොට ඒගොල්ලන්ට මේ ඒගොල්ලන්ගේ අර මං කියවනේ වටරවුමේ රැස්වීමේදී ඒගොල්ලෝ හැමෝටම සාක්ෂියක් දෙන්න පුළුවන් වෙන්න ඕන. අපි දර්ශනයක් දැක්කා, අපිට ස්වාමීන් වහන්සේගේ හඬ ඇහුණා. මොකද්ද ස්වාමීන් වහන්සේ ඔබට කිව්වේ? ඔබ ඒක විශ්වාස කරන්න. ඔබ ඒකට ඉඩ සෑදුවොත් ටක් ගාලා ඒගොල්ලෝ සුද්ධාත්මයෙන් වෙච්ච දේවල් කියන්න පටන් ගනි පළවෙනි සැරේ ආපු එක්කෙනා. எனவே அவர்கள் வட்டமாய் அமர்ந்திருக்கிற பொழுது அவர்கள் ஒருவர் சாட்சி சொல்லவும் ஒருவருக்கொருவர் நடந்த காரியங்களும் அவர்கள் பகிர்ந்து கொள்ள இடம் கொடுக்கிற பொழுது முதல் நாளிலே வந்தவர்களே அவர்கள் தேவனுடைய அந்த அன்பை குறித்து உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். අපි කොළඹ රැස්වීමට එනවා අලියන ප්‍රදේශකින් තරුණ කට්ටියක් සහ දෙමව්පියෝ ඒ ප්‍රදේශයට අලියනවා. எங்களுடைய கொழும்பு கூட்டத்துக்கு ஒரு பெற்றோர்களும் வாலிப பிள்ளைகளோடு கூட வருகிறார்கள். அவர்களுடைய பகுதிகளுக்கு யானை அங்கே வருகிறதாங்க. ඒ ළමයි එකතු වෙලා යාඥා කළා. அவர்கள் ஒன்றுபட்டு ஜெபித்திருக்கிறார்கள். දැන් ගමේ හැමෝම දන්නවා ඒ ළමයින්ගේ වත්ත ළඟට අලියෙන්නේ නැහැ.
இப்பொழுது அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவர்களுடைய அந்த காணிக்கு பக்கத்துல இப்ப யானைகள் வருவதில்லை இப்ப. ඒ නිසා ඒ ළමයින්ගේ වත්තට එහනින් තියෙන වතු වලටත් අලි එන්නේ නැහැ. எனவே அவர்களுக்கு பக்கத்துல இருக்கிற காணிகளுக்கு கூட இப்ப யானை வருவதில்லை. අජ්ජන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. උන්වහන්සේ අලුත් හාස්කම්, කාලීන හාස්කම්, පරණ හාස්කම් ඔක්කොම කරයි. எனவே ஆண்டவர் புதிய அற்புதங்கள், காலத்துக்கேற்ற அற்புதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ඒ සභාවට ඔක්කොම ජවය දෙන්නේ අවුරුදු 23 22 ළමයි. எனவே அந்த சபைக்கு அங்கே தைரியம் கொடுப்பவர்கள் 23, 24 வயதுடைய வாலிபர்கள். ඒක ළමෙක්ට ස්වාමීන් වහන්සේ ප්‍රඥාව දීලා තියෙනවා මල් ෂොප් එකක් කරන්න. ඒක ඒ ප්‍රදේශයේ තියෙන ලොකු මල් ෂොප් එකක් වෙලා.